வெல்கம் டு த்ரெட் ஆர்ட் சென்னை. இன்றைக்கி வந்து நாம் வந்து ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஹூக் பட்டி அண்டு வி பட்டி வந்து எப்படி வந்து ஈஸியாக ஜாயின் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நாம் வந்து 2 கிளாத் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணது போக பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா வி பட்டிக்கு வந்து நான் வந்து ஒரு 4 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். லென்த்து பார்த்தோம்னா நம்ம வந்து அந்த வி பட்டி அண்ட் வந்து ஹூக் பட்டி வந்து அளவு ப்ளவுஸில் என்ன லென்த் இருக்கோ அதோட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹூக் பட்டிக்கு வந்து 3 இன்ச் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வி பட்டிக்கு வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க, ஹூக் பட்டிக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. வி பட்டிக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி நீங்கள் வந்து 5 இன்ச் எடுத்துக்கோங்க. என்கிட்ட கிளாத்து கம்மியாக இருந்ததுனால 4 இன்ச் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நாம் வந்து ஹூக் பட்டி வந்து எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ எடுத்துக்கிட்ட அந்த பட்டி கிளாத்தை வந்து நம்ம 2ஆக வந்து மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு ப்ளவுஸோட நான் வந்து ரைட் சைடு இருக்கிற நெக்கில் வந்து இப்போ வந்து ஹூக் பட்டி வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நாம் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து கேப்பில் வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். 2 ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. எப்போயுமே பார்த்தோம்னா நம்ம வந்து ஹூக் பட்டிக்கு வந்து கிளாத்துக்கு மேலே வந்து பட்டி கிளாத்தை வந்து வச்சுட்டு நாம் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். அதே மாதிரி வி பட்டிக்கு வந்து கிளாத்துக்கு அடியில் வந்து கீழே வந்து பட்டி துணி வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தோம்னா நாம் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. கீழே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கிளாத் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த அளவு இருந்தால் போதும். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிவிட்டு உள்பக்கமாக மடிச்சுட்டு திரும்ப நாம் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அந்த அளவு வர மாதிரி கிளாத்தை வந்து நல்லா மடித்து விட்டுட்டு ஸ்டிச் வந்து போட்டோம்னா நம்ம வந்து ஹூக் பட்டி வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ ஹூக் பட்டி வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சுன்னா அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே வந்து பதிவு தையல் வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து பிரிஞ்சிடாமல் இருக்கும். இதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம வந்து வி பட்டி வந்து ஜாயின் பண்ண போகிறோம். வி பட்டி பார்த்திங்கன்னா நான் வந்து 4 இன்ச் எடுத்திருக்கேன். நீங்கள் 5 இன்ச் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ப்ளவுஸ் கிளாத்துக்கு கீழ்ப்பக்கத்தில் வந்து வி பட்டி அந்த பட்டி துணியை வந்து வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து கேப்பில் வந்து நம்ம வந்து ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். 2 டைம்ஸ் வந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து த்ரெட்டு வந்து பிரிஞ்சிடாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஒரு 2 டைம் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழே வந்து கிளாத் வந்து நமக்கு வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது ரொம்ப லென்த்தாக இருக்கிறனால கொஞ்சமாக வந்து கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போது இந்த கிளாத்தை வந்து நம்ம உள்பக்கமாக மடிச்சுட்டு இப்போ இந்த கிளாத்தை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சுக்கு வர்ற மாதிரி இந்த மாதிரி அந்த கிளாத்தை மேலே வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை 2ஆக வந்து மடிச்சுட்டு கார்னரில் வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுகிட்டே வர போகிறோம். இப்போ பாருங்கள், 2ஆக மடித்ததுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கிட்டே வரலாம். இப்போ ஃபுல்லாக வந்து இதே மாதிரி போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து வி பட்டி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போது அதுக்கு வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து மேல் பக்கத்தில் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இதை 2ஆக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு கீழே வந்து 2 சைடுமே நம்ம வந்து ஒரு டாட் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 டாட்க்கும் இடையில வந்து ஒரு மார்க்கிங், சேம் அதே மாதிரியே பேக் சைடு ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கலாம். மொத்தமாக பார்த்திங்கன்னா 5 இடத்துல வந்து நான் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். பட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நெக்கில் வந்து வி பட்டி வந்து ஸ்டிச் பண்ண போகிறதில்ல, ஹேண்டில் தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். கஸ்டமர் வந்து மேலே இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு இது மட்டும் எனக்கு வந்து த்ரெட்டில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அது மட்டும் நாம் வந்து நீடியில் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து 5 இடத்துல வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து அந்த வி பட்டி வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். கீழே வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிராஸாக வந்து இந்த மாதிரி வி மாதிரி வந்து 2 சைடு வந்து தையல் போட்டுக்கிறோம். இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு வி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா 5 இடத்துல, அந்த இடத்துல இந்த மாதிரி வி மாதிரி போட்டுக்கோங்க. மற்ற இடத்துல வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த மாதிரி லைன் மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து திரும்ப இந்த பக்கமாக 1 டைம் அப்புறம் ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு பக்கம்னு சொல்லி ஃபுல்லாக வந்து நம்ம இதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வர போகிறோம்.
ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து முடித்தாச்சு. இப்போ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம வந்து ஹூக் பட்டியும் இதுக்கு மேலே வச்சுட்டு கரெக்டாக வந்து நம்மளுடைய 2 அளவு ஒரே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மேல் பக்கத்தில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.